நீங்க உங்க சைட்ல இருந்து கமிட்டடா இருக்கணும். அடுத்த விஷயம் அவர் சொல்ற மாதிரி அம்மா சந்தேகங்கிறது வந்து ரொம்ப பெரிய நோய்மா. எனக்கு வந்து சந்தேகம்னா எதுக்கு மம்மி வருது, அவ சும்மா போன் பண்றா, இவங்க சும்மா இங்க இருந்து கால் பண்றாங்க, அதுதான் ஹேண்டில் பண்றது விதம் தப்பு சொல்றேன். அவர் தான் ஒத்துக்கிறாரே. என்னன்னா உங்க 2 பேருக்குள்ள ஒத்துமை இல்லை. உனக்கு ரொம்ப டென்ஷன் இருக்கு, அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒரு கல்யாணம் பண்ணிட்டோங்கிறதுக்காக லைஃப் லாங் உண்மையா இருக்கணும்னு உண்மையா இருந்துப்பாங்கன்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அதுக்காக நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு எஃபர்ட் எடுத்துக்கணும். உங்களுக்குள்ள இருக்கிற நட்பு, உங்களுக்குள்ள இருக்கிறது அன்பு, லவ், காதல் எல்லாமே போயிடுச்சு. இப்போ ஒருத்தர் வெறுத்துக்கிறீங்க. அதுதான் மேம் நடக்குது. அதுதான் பிரச்சனை. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த காதலே போயிடுச்சு. நீங்க லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க. நீங்க சொல்றது இன்னொரு பெண்ணை கூட உங்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து வீட்டுல மனைவி கூட நெருக்கம் இல்லைங்கிறது சொல்றீங்க. அங்க நான் உடல் ரீதியா உங்களுக்குள்ள தொடர்பு இருக்கு நான் சொல்ல வரல. ஆனா மன ரீதியா கூட அவங்கள்ட்ட பேசணும், அவங்கள பிடிக்கிறதுன்னா அதுக்கு காரணம் வீட்டுல இருக்கிறது பிரச்சனை தான்.